தன 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 தந்தானா தந்தன தந்தானா தந்தான தந்தானா தந்தான தந்தானா தந்தன தந்தனான தந்தனான தந்தானா தந்தன தந்தனான தந்தனான தந்தானா தந்தன தந்தானா தந்தன தந்தானா தந்தான தந்தானா தந்தான தந்தானா தந்தன தந்தனான தந்தனான தந்தானா தந்தன தந்தனான தந்தானா தந்தன தந்தானா தந்தான தந்தானா தந்தான தந்தானா தந்தன தந்தனான தந்தனான தந்தானா தந்தன தந்தனான தந்தனான தந்தானா தன 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 வெள்ளக்காரங்க இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த நேரம், காந்தியடிகள் நாட்டு விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருந்த சமயம், நம்ம கிராமத்து ஜனங்க மத்தியில அறியாம மண்டி கிடந்த காலம், நாகரிகத்தின் அடிச்சுவடு இந்த கிராமங்களில் பதியாத ஒரு சூழ்நிலை. பச்சை நெல்லு குத்தி பச்சரிசி மாவிடிச்சு பணியாரம் சுட்டு வச்ச பார்வைய மேலே மச்சானுக்கு பார்வைய மேலே. பிள்ளையாரப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்க நீதாப்பா அருள் புரியணும். செம்பட்ட, ஏண்டா இப்படி குறுக்கி முறுக்கி படுத்துட்டு இருக்க? எழுந்துடுறா. சொல்ல சொல்ல நீட்டியா படுக்கிற? எழுந்துடுறா. என்ன சித்த நேரமா? இன்னும் சித்த நேரமா? கோழி கூவி பச்சு பச்சுன்னு விடிஞ்சு போச்சு. ராஸ்கோலு, நான் மேட்டுக்காட்டுக்கு போய் கடலை பிடிக்காரமோ? அப்படியே உன் தம்பி கண்ணாளத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா. சரிமு. வந்ததும் மருந்து அடிக்கணும். காட்டுக்கு போயிட்டு வரப்போ தூதுவளை, ஆகாச கரடை, வல்லார எல்லாத்தையும் பறிச்சிட்டு வா. சரிமு. தூதுவெள்ள, ஆகாச கரடை, வல்லார, தூதுவெள்ள, ஆகாச கரடை, வல்லார. அம்மா என்ன சொல்லிச்சு? வந்ததும் வாங்கி கட்டிக்க. மாறும்.
தெரிஞ்சவங்களுக்கு வெத்தலை வாக்கு வச்சு கண்ணால செய்தி சொல்லு. உறவுக்காரங்களுக்கு வெத்தலையோட ஒரு பணம் வச்சு சொல்லு. அம்மா தேனாத்துங்கிற பண்ணையார் வீட்டுல இன்னைக்கு ராத்தங்களு காத்தாக்கிட்ட வரட்டா? பாட்டிக்கு 3 தொலானுக்கு ஏலக்காய், சின்ன கருப்பட்டி அரை வீச, அப்புறம் ஒரு மூக்குப்பொடி டப்பி. பயில்வான் ஐயாவுக்கு 7 தொலானுக்கு பாதாவும் பிஸ்தாவும், 3 தொலானுக்கு முந்திரியும் திராட்சையும், மத்தெல்லாம் வழக்கம் போல. சாக்கு விடுறா. 3 டீ போடியா? அண்ணே 3 டீ போடு. உப்பு சத்தியாகிரகம், தேசத்தந்தை மகாத்மா அறிவிப்பு. பாட்னா 10ஆம் தேதி பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சட்டத்தை மீறி நாடெங்கும் உப்பு காய்ச்சும் போராட்டம் நடத்தப்படும் என்று மகாத்மா அறிவித்தார். சேலத்தில் ஈவே ராமசாமி நாயக்கரும் ராஜாஜியும் உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரித்து நாளை பொதுக்கூட்டத்தில் பேசுவார்கள். காசு வாங்கிக்கிறா. அப்பா செம்பட்ட வந்துட்டான், செம்பட்ட வந்துட்டான். அம்மா செம்பட்ட வந்துட்டான், செம்பட்ட வந்துட்டான். ஏன்பா நான் சொன்னனே பட்டகிராமம் வேணாண்டியா? அங்க வந்துக்குங்க. செம்பட்டா டவுன்ல என்ன சேதி சொல்லு. அது வந்துங்க, காஞ்சி மகாத்மா உப்பு சத்தியாகிரகம் பண்ண போறாங்களாம். வெள்ளக்காரங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்களாம். சரி சரி, வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லு. உப்பு சத்தியாகிரகம்னா என்னப்பா? வெள்ளக்காரவங்க தடையை மீறி கடலுக்கு போய் உப்பு காய்ச்சுவாங்கடா. நம்ம ஈரோடு பெரியாரு ராசாசி இவங்க 2 பேரும் இந்த போராட்டத்துல குதிக்க போறாங்களாம். சேலத்துல கூட்டம் போட்டு இது விஷயமா பேச போறாங்களாம். அப்படியா? ஆமாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் தர்றோம் அப்படின்னு வெள்ளக்காரங்க உறுதி கொடுக்கணும்னு காந்தியா சொல்லிவிட்டாருங்க. என்ன? எனக்கு கண்ணாலம்ங்க. அட்ர சக்க நான் வெக்கத்தை பாருங்க. பொண்ணாரு தூரத்து வரவங்க சேலத்துக்கு பக்கத்துல மன்னார் பாளையம். பொண்ணு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்குதுங்க. 8வது வரலாம் படிச்சிருக்கதா? பெரிய படிப்பு தான். அவங்க அப்பா கூட கொஞ்சம் வசதியானவருங்க. அப்ப அதிர்ஷ்டக்காரன் தான். அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குங்க, நம்ம கை கால் தாங்க நம்மளுக்கு சொத்து. டேய் செம்பட்ட, நான் உன் கூட வேண்டா வர வழியில உன் கண்ணாலத்தை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லிருப்பேன். அப்புறம் நீ மாப்பிள்ள டோய் மண்ணாங்கட்டி டூப்புல டோய் சொல்லுவியா? மண்ணாங்கட்டி டூப்புல டோய். ஆப்பிள் டோய். மண்ணாங்கட்டி டூப்புல டோய். சீ போடா. நான் முதல்ல இறக்கிறேன். இந்த சுவடு நாகரீக வளர்ச்சியே இல்லாத இந்த வண்டிச்சோல கிராமத்துல நாகரீக மங்கையான நந்தினி எடுத்து வச்ச முதோ காலடி சுவடு. எங்கடி ஓடுற? ஏய் புது பொண்ணு வந்திருக்கான், பார்க்க வரல? போலாம். ஓடியா ஓடியா. செங்கமலா செங்கமலா, செம்பட்ட கல்யாணம் முடிச்சிட்டு வந்துட்டான். பொண்ணு அடிச்சிட்டு வந்திருக்காங்க, பார்க்க வரல? அப்படியா? என்ன மாப்பிள்ள தாடி வச்சிருக்கான்? போன வருஷம் உடம்பு முடியாம படுக்கையில படுத்திருந்திருக்கான்.
கல்யாணமாயி முத குழந்தை பிறக்கிற வரைக்கும் முடியே எடுக்கிறது இல்லைன்னு முனியாண்டிக்கு வேண்டி இருக்கான். ஏண்டா இவனுக்கு இப்படி ஒரு அளவான பொண்டாட்டியா? அளவுதான்டா. ஆனா என்னடா பொண்ணு பட்டணத்துல ஒரு மாதிரிடா. மூரா வாய 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காடா. இவனுக்கு ஜோடி ஆகுமா? பொண்ணு ஒரு மாதிரிங்கிறதுனால இவன் தலையில அவங்க அப்பன் கட்டி வச்சுட்டான்னு சொல்ல கேள்விடா. வங்கி வளவியிட்டு வாசத்தோட வாக்கப்பட்டு பொங்கி வடிச்சு தர பொறுப்பாக வந்தவளே, நீ புகுந்த சிறு வீடும் நீ பிடிச்ச மனையாளும் கருத்தா நினைப்பாயே கருப்பாயி தொணதானே. பருசம் பல பணமா பட்டாட விரிக்கணுமா, வருஷம் கடந்தாலும் வயசு மட்டும் நிக்கணுமா. வருஷம் ஒரு புள்ள வரிசையா நீ பெத்து கருத்தா வளப்பாயே கருப்பாயி தொணதானே. குழந்தைகளை கூட்டிக்கிட்டு போய் பாலும் பழம் கொடுங்க. அடியா சின்ன பொண்ணு, உள்ள பால் எடுத்து போடுறீ. நல்லா இருக்கு. இது மேல வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. உள்ள போனா நாங்க சாப்பிட போனோம். இந்தாங்க. என்னது? சென்ட். வாசனையா இருக்குல்ல? கம கமங்குது. இத எனக்கு தடவி விடுங்க. நானா? ஏன் கூச்சமா இருக்கா? முதல்ல இத நீங்க எனக்கு தடவி விடுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு தடவி விடுறேன். எங்க தடவுறது? இங்க. எனக்கு தான் அங்க தாடி இருக்குது. இந்தாங்க. இப்ப எங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த ஊர்ல யாருமே ரவிக்க போடுறது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பண்ணையார் வீட்டு பொண்ணுக்கு தான் போடுவாங்க. நம்ம சடங்கு போட்டு நான் பார்த்தது இல்லை. ஆமா, ரவிக்க போடலன்னா சங்கடமா இருக்காது? ஆமா, இந்த புழுக்குச்சுல இத்தனை மாட்டிட்டு இருக்குதே, இது சங்கடமா இருக்காதா? அது என்னது லவுக்குள்ள வெள்ளையா ஒண்ணு? இதுக்கு பேரு பாடி. இது என்னது சீலைக்குள்ள இன்னொரு சீலை? இதுவா? பாவாடை. இது கூட தெரியாதா? சத்தியமா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. உள்ள என்னல சத்தம் புரியல? உங்க தம்பிக்கும் தம்பி பஞ்சாதிக்கு இன்னைக்கு முத ராத்திரி இல்ல? ஆமா. பேசாம படுங்க. ரொம்ப முரட்டுத்தனம். யார் இப்படி கத்துறாங்க? பக்கத்து வீட்டு அம்மா. அந்த அம்மாவுக்கு மாணிக்கம்னு ஒரு பையன் இருக்கான். திருடுவான், பொய் சொல்லுவான். அந்த அம்மா நல்லா போட்டு அடிப்பாங்க, சூடு கூட வச்சிடுவாங்க.
வலி தாங்க முடியாம எங்க போய் ஒளிஞ்சுக்குவான். ராத்திரி பூரா வரவே மாட்டான். அப்புறம் அந்த அம்மா இப்படி மாணிக்கம் மாணிக்கம்னு குரல் கொடுத்துட்டு ராத்திரி பூரா போய் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடி அரக்காணி, ஏண்டி நொன்ற? என் மாமியா சூடு வச்சுட்டாமா. நீ என்னடி தப்பு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. கோழி கூப்பிடுற நேரம் வாச தெளிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த செக்குக்கார கந்தை வந்து வீடுக்கு நெருப்பு கேட்டான். கொடுத்துட்டு செத்தம் கூறு பேசிக்கிட்டு இருந்தேன். செய்யற வேலையை விட்டுவிட்டு சென்னையாட்டுக்கார வேலை பார்க்கற அப்படின்னு ஒரு கொள்ளிக்கிட்ட தூக்கிட்டு வந்து சுடு வச்சுட்டாமா. அப்படி போ, காலம் காத்தால கருமம் கருமம். அம்மா அம்மோ நானு நீ இங்கே இரு. போ அம்மா. கோடி எங்க காட்டு. இங்கதாம்மா. வித்தார கள்ளி விரவு பொறுக்க போனாலாம். கத்தால முள்ளு கொத்தோட ஏறிச்சான். உன் மாமியா செஞ்சது சர்த்தான். ஏண்டி வழியில போறவங்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? இந்தாங்கப்பா பால்பொடி. பால்பொடி இந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஐயே, பாத்தீங்களாப்பா? இங்கெல்லாம் கறி இல்லன்னா கருவேலங்குச்சிதாமா. மாப்பிள்ள பல்லு வளர்க்கறாருன்னு சந்தோஷப்படு. நீதான் படிப்படியா சொல்லி மாத்திக்கணும். சரி, உன் சின்னம்மாவை கூப்பிடு. சின்னம்மா. காலங்காத்தால மச மசம் நிக்காத, ஊருக்கு புறப்படணும். இத வெறும் வயித்துல 3 வேளை சாப்பிடு. ஆமா, வெறும் வகுத்துல 3 வேளை போ. ஏண்டா இன்னும் மசமசன் நிக்கிற? ஏவாரத்து கிளம்பல? கண்ணால நேத்திக்கு தானடா. இன்னைக்கு என்ன? நான் கிளம்புறேன். ஏல சட, நீ ஏண்டா நெரிச்சுக்கிட்டு நிக்கிற? மேட்டு காட்டுக்கு போய் கொட்டை செடியில புழு விழுந்திருக்கும், நசுக்கு போ. சரி அத்தா. ஏய், மரத்தை பார்த்து விட்டுடி. நந்தினி, நீ ஏண்டி நிக்கிற? குளத்துக்கு போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்புறம் கேப்பைய நெரிச்சு களிய கிண்டி பன்னரைக்கறி குழம்பு வச்சு, அப்புறம் மத்தியானத்துக்கு மேல போயிட்டு வா சொல்றேன். கண்ணாலத்துக்கு போகலையா? செம்பட்ட பொண்டாட்டிய பார்க்க முடியலடா. அவ அவ்வளவு அளவாமே. அளவுன்னா அளவு, அப்பேற்பட்ட அளவு. ரோசாப்பு மாதிரி நிறம். ரோசாப்பு மாதிரி அப்படியே வாழைத்தண்டு மாதிரி உடம்பு. தொட்டா வலிக்கும். தொடணுமா? பார்த்தா போதாதா? நீ பார்த்தா அந்த கன்றாவிய எல்லா பொம்பளை மாதிரி தான் அவளும் இருக்கிறா. தோல் கொஞ்சம் சிகப்பு. இதுக்கு போய் இவன் பீத்து பீத்துன்னு பீத்துறானே. போடா, அப்படி சொல்லாதடா. அப்படியே கொஞ்சம் இருக்கிறது பிரியாணி ஏமாத்தி விட்டாமல்ல. என்ன சொல்றீங்க? கண்ணால ஆனது முதோ ஆசீர்வாதம் தாத்தா தான் பண்ணணும்னு சொன்னா திருட்டு பய ஏமாத்தி விட்டானே. என்னடா இருக்கிறீங்க? சாட்சி சொல்லுங்களா? ஆமா செம்பட்டைக்கு கொஞ்சம் நீர்மோடு குடிச்சிட்டு போ. குடி 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 குடி. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. நீர்மோர் குடுக்கறாங்களாம். அவன் பொண்டாட்டிகளுக்கு குடுக்கறதானே. எட்டி நட போட்டு தொடாவுடி. நான் என்ன சம்பட்டை என் பொண்டாட்டி மாதிரி புது கமரியா எட்டி நடப்போட?
அந்த பொண்ணை பத்தி அனாவசியமா பேசுனேன், இந்த ஆப்பையாலே பல்ல தட்டி விடுவேன். அது ஒரு ராசாத்தி மாதிரி. பொட்டு கட்டினவளுக்கு பேரு ரோசாத்தியாமே. நாக்க அறுத்து விடுவேன். பொம்பளைக்கு பொம்பளை அவசாரி பட்டம் கட்டாதரி, அது மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சே துப்புற மாதிரி. அது ஒரு ராசாத்தி மாதிரி. ஊர்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் அவளை ஓரம் கட்டிக்கிட்டு பாக்குறதும் பேசுறதும் எனக்கு என்ன தெரியாது நான் நினைக்கிறேன். அத்தனை ஆம்பளைங்களும் பேசுறதும் பாக்குறதும் உனக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்டா ஓ மூஞ்சிய எங்கடியே வச்சுக்குவ. அது ஒரு ராசாத்தி மாதிரி. ராசாத்தின்னா உன் சொப்பனத்துல வராளா? ரோசாப்பு லவிக்கோடியா அது இல்லாமையா? என்ன ஏன் ராசாத்திய பத்திய பேசுன? ராசாத்திய பத்திய பேசுற? என்னமோ கேட்கணும் நீ அக்கா இல்ல கீழே வந்து அடிக்க மாட்டேன்னு கல்ல முட்டை மேல சத்தியம் பண்ணு. இந்த பாருல சத்தியமா அடிக்கல சொல்ல. அந்த செம்பட்டை மண்டாட்டி கட்டி இருக்காளே, கட்டி இருக்கிறாளே அந்த அளவான புடவை மாதிரி, புடவை மாதிரி, அந்த ரோசாப்பு லவுக்க மாதிரி மாதிரி எனக்கும் உனக்கும் வாங்கி தருவியா? வாங்கி தருவியாவா? பொடி பொடி பொழப்பத்தவள தூக்காங்குருவியா பிறந்துட்டா கூடு இப்படி தாண்டி கட்டிக்கணும். மலை உச்சியில பிராந்து மாதிரி கூடு கட்ட ஆசைப்பட்டா அடிக்கிற காத்துல ரெக்க பிச்சுக்கிட்டு போயிடுவியா தெரியுமா? வாங்கி தருவியா இல்லையா? பண்டாரம் பட்டு சோத்து கழுகிறானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கட்டுறான். பண்டாரத்துக்கு பொண்டாட்டி மாத்திர வேணும், பஞ்சாமத்துக்கு அனுப்பலாமா? வாயமுறி பொட்ட கழுத. அட கரும்பு வரங்க மேல தொத்திக்கிட்டு என்ன கழுதுங்கிற? அட சிரிக்கும் அவள எழுத்தா பேசுற. வெளியே வந்தா ஒரே அம்கம். எவ்வளவு நேரம்டா முதுக தேய்ச்சிட்டு இருப்ப? மரம் தேய்ச்சிட போது போ. இல்லை அங்க என்ன பராக்க போய் வேலையை பாரு போ. அம்மா செம்பட்ட வந்துட்டான், செம்பட்ட வந்துட்டான். பாருமா சொன்னது சரியா போச்சுல்ல, பண்ணாலத்துக்கு வரலான்னு கோச்சு விட்டு போறான். ஏன் செம்பட்ட பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன் அவன் கோச்சுக்கு வான்னு. நீங்க கேட்டாதானே? என்னடா இது பம்பா போச்சு? உன் கண்ணாலத்துக்காக வண்டியை கட்டி இட்டாடி வரைக்கும் வந்துட்டேன்டா. வருண பகவான் வந்து தடுத்துட்டா. என்ன பண்றது? அப்போ என் கண்ணாத்தனுக்கு தான் மழை பெய்யுதுங்களா? ஏங்கய்யா ஒரு 2 மழை பெய்யுங்களா? பாத்தியா புள்ள, அதுதான் செம்பட்டங்கிறது. எவ்வளவு வெள்ள மனசு பாத்தியா? எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆமா எங்களை மட்டும் கோச்சுக்கிட்டியா? உன் பண்ணாட்டி எங்க கூட்டி வரல. அதுக்குள்ளார எதுக்கு? அவளை உன் கண்ணாலத்து கூட்டி வருவான். செம்பட்ட நீ ஊருக்குள்ளார போய் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடு. செம்பட்ட செம்பட்ட ஒரு பாட்டு பாடு. அதான் கதை சொல்லிட்டேன்ல. நீ கதை பாட்டு எல்லாம் சொல்றதுனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. பாடு செம்பட்ட. வர்ற வழியில ஓச்சு பாடினால அந்த பாட்டு பாடி. எந்த பாட்டு அது? செம்பட்ட இந்தாப்பா. என்னங்கய்யா அது? எதுவா இருந்தா உனக்கு என்ன? விடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிச்சு பாரு. தெரிஞ்சுக்கலன்னா ராத்திரி பூரா எனக்கு தூக்க வராதுங்களே. இது உனக்கு, இது உன் பொண்டாட்டிக்கு. இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? குறுக்க பேசக்கூடாது. வாங்கிக்க, உட்கார்ந்து சாப்பிடு. ஏண்டா செம்பட்ட பொண்டாட்டி அவ்வளவு அழகா இருப்பாளா? எவ்வளவு அளவு நல்லா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நல்ல கிளியாட்டம் செவப்பா இருப்பா. கிளியாட்டம் சிவப்பா இருப்பாளா? இரு இரு. என்னடா எழுதுற? நந்தினி செம்பட்ட. நந்தினி செம்பட்ட. ஆமா இதுல எது நந்தினி? இது எனத்துக்கொன்னா எதுக்கொன்னா சின்ன புள்ளனா பச்சை புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதியமா எங்கேயும் படுத்துக்கிட்டேன். ஏண்டி அதையெல்லாம் அப்படி தூக்கி எறிகிற? அடிப்பாவி அதையாண்டி அப்படி எட்டு உதைக்கிற? கரு முடிச்சதெல்லாம் வீட்டுக்குள்ளார வந்து அசிங்கம் பண்ணுது. அதுவாடி அசிங்கம்? தெய்வம் இல்லாது நாய் வீட்டுக்கு காவல் காக்கணும், ஆனா வீட்டுக்குள்ள வரப்படாதோ? என்ன பேசுறீங்க நீங்க?
எருமை கூட தான் பால் கொடுக்குது. அதனால புடிச்சிட்டு வந்து நடு வீட்டுல கட்டிக்கலாமா? கட்டிக்கிட்டா என்னடி? எதை வச்சு வவுறு வளர்க்கிறோமோ அதுதான் தெய்வம். அதுக்குத்தான் மறுவாத. எதுவும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மறுவாதேன்னு சர்த்தம். என்னையே நீ இருக்க வேண்டிய இடத்துல இருன்னு சொல்றியா? இது வம்பா போச்சு. அதுங்களை ஏட்டி வந்துச்சா உங்களை வந்துச்ச மாதிரி நினைச்சுக்கிறீங்க. மொத்தம் அவனு சொன்னா என்னத்தான் சொன்னேன்னு சொல்றீங்களே. படுத்துட்டு இருக்கிற மேல கோழி ஏறி பூரிச்சுன்னா பொறுத்துக்குவாங்களா? நீ ஏண்டி படுத்துக்கிட்டு இருக்க? கோழி கூப்பிடுறப்ப எந்திரிச்சிட வேண்டியதானே? மனுஷன் எந்திரிக்கத்தான் கோழி கூப்பிடுது. எனக்கு பொழுது விடியணும், அப்ப எந்திரிச்சுதான் பழக்கம். இதோ பாருலா, மாமியா மருமக சண்டை இந்த ஊர்ல வீட்டுக்கு ஊர் நடக்குது. அது கூடாதுன்னு தான் ரவுனுக்கு பக்கத்துல இருந்து பொண்ணு எடுத்தேன். இறக்கடி கூடைய வாடி மல்லுக்குன்னு நிக்காத, போய் மழவான்னு வேலையை பாரு. அந்த எரும சாரியை தள்ளி கொடுப்பா. டாடி பொன்னத்தான் கண்ட கண்ட மருந்த சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. வியாபாரம் முடிச்சுட்டு நான் வரமோ? கொஞ்சம் இருப்பா, மோர் சிலிப்பிட்டு இருக்கேன், குடிச்சிட்டு போலாம். பொழுதாச்சுங்கம்மா. இந்தா மோர சிலிப்பியாச்சு, எல்லாரும் குடிங்க. பொழுதுக்குறதுக்குள்ள வீட்டுக்கு வர சொல்லி அனுப்புனாங்க. ஆறு வீட்டுல என்ன உங்க அம்மாவா? இவங்க அம்மாவுக்கு ராத்திரி பூரா விளக்க புடிச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணா கூட சந்தோஷம் தாங்க. யாருன்னு தெரியல. என்னன்னா குடிக்கிறதுக்குள்ள புடிங்கிட்டேன். எங்க குடிச்சா? வெளியில குடிச்சுக்கலாம். உன் அவசரம் எனக்கு புரியுது, பரட்டு போ. செம்பட்ட நில்லு. இந்தா உன் கண்ணாலத்துக்கு என் பொஞ்சி. இது நீ, இது உன் பொஞ்சாதி. எப்படி உன்ன மாதிரியே பணம் கட்ட தல. என்ன அது? அதுக்குள்ளே எனக்கு தாடி நரைச்சு போச்சு. அது அப்படிதான் இருக்கும். ஆமா, என் கண்ணாலத்துக்கு நீ என்ன தருவ? உனக்கு ஒரு பொண்ணு பத்தி தாரேன். ஐயா செம்மட்ட மாமனாரு, செம்மட்ட மாமனாரு. எனக்கு வெக்கமா இருக்கு, நான் வாரேன். வரட்டுமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லு. வரட்டுமா மாப்பிள்ள? சாப்பிட்டு போங்க மாமா. உங்க மாமனார் சீக்கிரம் வீட்டுக்கு போனதானே உனக்கு பொண்ணு பெத்து கொடுக்க முடியும். நீங்க போங்க சம்பந்தி. நாற்பத்தொன்னு, 42, 43, 44, 45, 46, 47, 48. என்ன விட உனக்கு ஆயுசு கம்மிதான். உனக்கு 48, எனக்கு 53. என்னடா பண்றீங்க? ஆயுச கணக்கெடுக்கிறோம். ஆயுஷ கணக்கெடுக்கிறீங்களா? எத்தனை என்ற வரைக்கும் தண்ணுக்குள்ள இருக்கிறோமோ அத்தனை வருஷம் வரலும் உசுரோட இருப்போம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அண்ணே, அண்ணி கூட ஒக்கிலி போடு. நான் 1, 2, 3 அன்றேன். நான் அன்ற வரைக்கும் அவனுக்கு ஆசைப்படாது. பாருப்பா, எனக்கு நீச்சல் தெரியாது. நான் இவட தாக்கிதான் முக்கிலி போடுவேன். நீ போடு. என்னடா பேசுற? வெளியே வந்துட்ட அண்ணே, நீ முக்கிய போடு. நான் திக்காம ஏன்றேன். நான் எந்த வரைக்கும் நீ குறுக்க பேசக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29க்குள்ளேயே வந்துட்டியா? 100 ஆயுசு இருக்கணும்னு நினைச்சு என்னன்னா அதுக்குள்ளேயே வந்துச்சு. நாளைக்கு 100 வரைக்கும் இருக்கிற போல வாங்க.
உள்ள வரலாமா? ஓ வரலாமே, வாங்க. அப்பா, இது என்ன? பவுடரு, முகத்துக்கு பூசுறது. இதுதான் பவுடரா? பாருடி. சித்தி, இதெல்லாம் பாட்டிகிட்ட காட்டிட்டு வருமா? ஓ, நீங்க இதெல்லாம் பாத்துட்டுங்க, இது வர. பாட்டி பாட்டி, என் தலையை பாரு. இது என்னடி நாத்தம்? வாசனை என்னாத்த? டவுன்ல எல்லாரும் இதான் தேய்ச்சுக்குவாங்க. வழக்கண்ண தேய்ச்சாதான் கண்ணுக்கு குளிச்ச. இது என்ன கர்மம்? என்னடி, யார் கூட இருந்து கிழிச்சு கட்டின? இது சித்தி கொடுத்தாங்க. இது பேரு ரப்பன். ரப்பன்? ரப்பன் இல்ல, ரிப்பன். எங்க டவுன்ல எல்லாரும் இதத்தான் கட்டிக்குவாங்க. டவனு 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 எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு. என்ன சிரிப்பு? இதெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் தருவியா? ஓ தரேனே, நாளை காலையில வாங்க, எடுத்து வைக்கிறேன். என்ன அப்படியம்மா? மாமியாக்காரி வந்து நட்டுவாக்குல பிடுங்க. இங்கேயும் வந்துட்டாளா? வாங்கடி, தோட்டத்து பக்கமா போயிடுவோம். உன் மருமகத்தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். எப்படி இருக்கா மருமவ? அவ ஆறுகிட்டே இனுக்கு முணுக்குன்னு பேசுறதே இல்ல. அப்படி ஒரு மறுவாத, அப்படி ஒரு இது. அப்படித்தான் இருக்கணும். உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. அப்படியம்மா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி அந்த லவுக்க, உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியற மாதிரி ஒரு புடவை. இது நல்லாவா இருக்கு? நாட்டு புடவைய ஒண்ணு கொடுத்து அவளை கட்டிக்கிற சொல்லு, நாங்க வரோம். இதோ பாருங்க, அந்த லவுக்கைய கழட்டி எறி. அதெல்லாம் உள்ளார மாட்டிக்கிட்டு வேற வட்டி எல்லாம் செய்ய முடியாது. இந்த புடவைய கட்டி அடுப்படிக்கு தாங்கும். கிளியாது இந்த சாக்கையா? நானா? இது வழக்கமான மாமியா மருமக சண்டை இல்ல, பழமைக்கும் புதுமைக்கும் இடையே நடக்கும் ஒரு போராட்டம். கம்பங்குள்ள எடுத்தாப்புல பசிக்குது. ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அப்படியா? பசிக்குதே, குச்சிக்க வேண்டாம். சித்தப்பா வந்தாச்சு, சித்தப்பா வந்தாச்சு. என்னது வாசனை? சித்தி வாசனை தைலம் தேய்ச்சி விட்டாங்க. எப்படி இருக்கு சித்தப்பா? கம கமங்குது. ஆமா, அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கொடுத்தியா? பாட்டிக்கா? அம்மாடி. சித்தி சித்தி. என்னடா இது புது பழக்கம்? ஆறு இருக்க, ஆறு கிட்ட கொடுக்கறேன். பக்கத்துல இருக்கான்னு அவகிட்ட கொடுத்த, அத வாங்கி அவ உங்ககிட்ட தான் கொடுக்க போறா. குடுப்பாடா குடுப்பா. கட்டிக்க சொல்லி ஒரு புடவை கொடுத்தேன், கட்டிக்கிட்டாளா? ஏண்டா பேந்த பேந்த முழிக்கிற? போய் அவளே கேளு. அண்ணே, மாமா சொன்னாரு நந்தினிய பூ மாதிரி வச்சிருந்தேன், அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கணும்னு. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போகும்னு அம்மா கிட்ட சொல்றியா? அம்மா கிட்ட நான் சொல்றதா? சொல்றேன். அம்மா நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் காது பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சொல்றேன். உங்ககிட்ட போய் நான் சொன்ன பாரு. நந்தினி, அம்மா கிட்ட சண்டை போட்டியாமே? இந்த புடவை கட்டிக்க கூடாதான். அவங்க கொடுத்த சாக்கு துணியை தான் கட்டிக்கணுமா? ஏ, இந்த புடவை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? நந்தினி, எல்லாம் சரியா போயிடும். சரி, சுழிக்க மாட்டேன்.
நந்தினி, இன்னைக்கு நான் உன்னை சிரிக்க வச்சுட்டா நீ எனக்கு ஜண்டு ஊசி விடணும். சேலத்துல இருந்து வர்ற வழியில ஒரு ஊர்ல மாரியம்மன் பண்டிகை. அங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய பார்த்து எப்படி பாடினா தெரியுமா? மண்கொடங்கொண்டு மலையோரம் போற புள்ள, மண்கொடங்கொண்டு மலையோரம் போற புள்ள, மண்கொடம் வச்சு புட்டு உன்னை சிரிக்க வச்சுட்டேன், உன்னை சிரிக்க வச்சுட்டேன். போட்டு கடி மச்சான் உன்னை பார்த்து விட்டா மயங்கி முன்னாடி இது மூஞ்சில பகலாசுக்காரி மாதிரியே பகுடரும் மையி பகடரு மையா இதையாடி இழுத்து விட்டுன்னு இருக்கிறா. செம்பட்டை மண்டாட்டி இப்படித்தான் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பகட்டுக்காரி கூத்துல வேஷம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி மினிக்கிட்டு இருக்கிறா. இந்த ஊரையே கெடுக்க வந்திருக்கிறாடி. அவ மாமியா நாட்டு புடையன்னு கொடுத்து கட்டிக்கிற சொன்னா தூக்கி எரிஞ்சிட்டாராம். ஊரே பேசிக்குது. அடி கூறு கட்ட குப்பாயே எதையா பார்த்து எதா சூடு போட்டுக்கிச்சான். வரட்டிட்டு உன் புருஷன் இன்னைக்கு உன்னை மொட்டை அடிக்காத விடுறது இல்ல. என்னங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர்றப்ப எங்க ஊருக்கு போய் அப்பாவை வர சொல்லிட்டு வாங்க. அப்படியே சேலத்துல இருந்து பவுடர் கண்மையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. நான் வாரேம்மா. டேய், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அதை இதை வாங்கி வீணாக்காத. சரிம்மா. உனக்காடா சொன்னேன். என்னடா? சரிம்மா. என்னங்க வாரப்ப காபி பொட்டலமும் டீ பொட்டலமும் வாங்கியாங்க. அவுட். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீஸ் தண்ணி குடிச்சா பத்தாது. என்னங்க ஆறு குடிச்சாலும் குடிக்கலனாலும் எனக்கு வேணும், நீங்க வாங்கிட்டு வாங்க. சரி. துப்பத்த குப்பா, அவளுக்கும் தலையாட்டி எனக்கும் தலையாட்டுறியா? தூ நாய. வாசம்பட்ட ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதுக்கு லாடு அடிக்கிற மாதிரி வீட்டுல இவனுக்கு அம்மா ஒரு பக்கம் லாடு அடிக்கிறாங்க, பொண்டாட்டி ஒரு பக்கம் லாடு அடிக்கிறாங்க. என்னப்பா நடந்தது? பொண்டாட்டி நாவரியமா இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கல. பாடி லவுக்க பாவாடை இதெல்லாம் போடக்கூடாதான். இவளுக்கு டீ தான் பிடிக்குமா, நீஸ் தண்ணி பிடிக்காதான். அதான் வீட்டுக்குள்ள 2 பேருக்கு சண்டை. அது சரிதான், எனக்கு கூட அதெல்லாம் பிடிக்காதப்பா. நம்ம ஊர் பழக்க வழக்கம் அப்படி. காலங்காலமா இருக்கிறத மாத்திக்கலாமா? உங்க அம்மா சொல்றதுதான் சரி. உன் பொண்டாட்டி தான் பக்குவமா நடந்துக்கணும். நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லி நம்ம வழிக்கு கொண்டாடணும். நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எங்களுக்கு பிடிச்சு போச்சு, பையனுக்கும் பிடிச்சிட்டா சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடலாம். அப்ப நாங்க புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. தம்பி பட்டணத்துல படிச்சது, பொண்ணு டவுனுக்கு தகுந்த மாதிரி நாகரிகமா இருக்கணும்னு ஆசைப்படுது. தம்பி வர்றதுக்குள்ளர இந்த லவுக்க பாடி பாவாடை வேற என்னென்னமோ புதுசா சொல்லுவாங்களே அதெல்லாம் வாங்கி போட்டுக்க சொல்லுங்க. உங்களை மாதிரிதான் எங்களுக்கும் இந்த கன்றாவெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்றது? அது சரிங்க. வரங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வாசம்பட்ட யாருமே அவங்க? நம்ம தில்லாய பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. தில்லாய்க்கு கண்ணாலமா? பொண்ணு வாயா, தட்டி தலையா,
உள்ள வாங்க, உங்களை பேசிக்கிறேன். இந்தாப்பா 2 ரூபாய். எதுக்குமா இவ்வளவு பணம்? உன் பொண்டாட்டிய சேலத்துக்கு கூட்டிட்டு போய் அவ போட்டிருக்கல இந்த பாடி, நவிக்க, பாவாடை, அப்புறம் பகுடரு, எண்ணெய் இதெல்லாம் தில்லாய் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுப்பா. நம்ம தில்லையாவுக்கா? ஆமா, நம்ம தில்லாய்க்கு தான். கண்டிப்பா வாங்கியாந்துரு. கொல்லவாயா கட்டித்தலையா? காத்தாலதான் இதெல்லாம் போட்டுக்கப்படாது, காலங்காலமா உள்ள பழக்கத்தை மாத்தப்படாது. நாங்க அவங்களே பாடி லவுக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. என்னடா அது? சமந்தி, நாங்க புறப்படுறோம். உங்க பொண்ணுக்கு முதல்ல குடும்பம் எப்படி நடத்துறன்ட்டு கத்து கொடுங்க. கறக்கிறது உலக்கு பாலு, உதைக்கிறது பல்லு போங்கிற கதை தான் என் மருமக கதை. பாத்தீங்களாப்பா, இப்படித்தான் வாயை திறந்தா போதும், ஒரு பழமொழி, ஒரு குத்தல், ஒரு சாடை. வாய் மூடுப்புல. 4 நாளைக்கு ஊர்ல வந்து இருந்தா தானா சரியா போயிடுவா. அவங்க கால்ல வந்து கும்பிட்டுங்க. உழுவுல நாங்க வர்றோம். அம்மா, அம்மா, கொஞ்ச தூரம் அவங்க கூட போயிட்டு வரேன். கொஞ்ச தூரம் ஏண்டா போற? கூடவே போய் அங்கேயே இருந்துக்க. அதுலம்மா வந்து மோப்பம் பிடிச்சிட்டு பின்னாலே ஓடுறா, இல்லேனா வாசம் விட்டு போகும். நீ பேச ரொம்ப வேதனையா இருக்குமா? ஏமாப்ல, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உங்க வீட்டுல ஏன் எப்படி? நான் என்ன பண்ணிட்டுங்க, 2 பேருமே செய்யறது தப்பாகவும் படுது, சரியாகவும் படுது. அதுக்காக நாம விட்டுட முடியுமா? நாம தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் என்ன பண்ணுன்னு சொல்றீங்க? இத பாருங்க, உங்க வீட்லயே சம்பாதிக்கிறது நீங்க தான். ஆமா, அந்த பணம் எல்லாம் உங்ககிட்டயா உங்க அம்மா கிட்டயா? எங்க அம்மா கிட்ட தான். அப்படின்னு எப்படி? நமக்குன்னு 4 காசு இருக்க வேண்டாமா? நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மட்டும் புறம்பா குடித்தனம் பண்ணுங்க. புறம்பானா சட்டிபான சோறுல தனியாங்களா? ஆமா, இந்த ஒரு பேச்சு மட்டும் வேணாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். நான் வேணும்னு இருந்தா நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வாங்க. ஓஹோ, இவனுக்கு பொண்டாட்டி கையால சாப்பாடு போட்டா தான் பிடிக்கும், நம்ம போட்டா பிடிக்குமா? என்னப்பா சோர்ந்து போயிருக்க? என்னப்பா ஆச்சு? அவ அப்பா விட்டு போயிட்டா பாட்டு. அவ இல்லாம எனக்கு வெறிச்சோன்னு இருக்கு. மனசே சரியில்லை. எல்லாம் சரியா போயிடும்பா. ஆமா, ஒரு வாரமா உங்க தம்பி வியாபாரத்துக்கே போறது இல்ல. காத்தால கரை கஞ்சி குடிச்சானா பிள்ளை? அது எங்க சாப்பிடுது? சித்தப்பா வந்தாச்சுப்பா. சித்தப்பா சித்தப்பா வா சித்தப்பா. ஏலே செம்பட்ட வாழை இப்படி ஏண்டா தம்பி, ஏண்டாப்பா சாப்பிடல நீ? 4 நாள் இருந்துட்டு வரட்டும் உங்க மாமனார் சொன்னாரு. ஒரு வாரம் ஆகுது, இன்னும் அவளை காணுமே. வந்து கூட்டியால தான் வருவேன்னு சொல்லிட்டு போனான். உங்க அம்மா போய் கூட்டு வர மாதிரி எனக்கு படல. பின்ன 6தாம் பிள்ளை போய் கூட்டியாருது. ஏன் பிள்ளை இப்படி செஞ்சா என்ன? நீ நானும் போய் கூட்டியாருவோமா? நானா? அதுக்கு பிறகு உங்க அம்மாட செத்து சுண்ணாமா போயிடுவேன். அப்போ நீ நானும் போய் கூட்டியாருவோமா? அம்மா உன்னை மட்டும் சும்மா விடுவாங்களா? என்ன ஒண்ணு அசைச்சுக்க முடியாதுடா.
நாம போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவோம். வர்ற வழியில ரெண்டும் அந்த கல்ல அடிச்சுக்கிட்டு வந்து கவுந்தடிச்சு படுத்துக்குவோம் பிள்ளை. நீ போய் கூட்டிட்டு வச்சதுப்பா, நான் பாட்டி என்னன்னு கேக்குறேன். மெதுவா. மாப்பிள, நீங்க நந்தினி கூட்டி போய் தேனாத்தங்கிற பண்ணையார் வீட்டுக்கு ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்களே, அதை வாங்கிட்டு வந்துருங்க. நான் நந்தினி கேட்ட பொன்னகரா பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பாடி லவுக்க பாவாடை எல்லாம் வேணும். அளவு அளவு பண்ணையார் பொண்ணு அளவு. பண்ணையார் பொண்ணுன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? அதுக்கு 10-11 வயசு தேரு. சரி சரி, ஒரு 4-5 சைஸ் எடுத்து போடுங்க. சரிங்க. எல்லாம் வாங்கியாச்சுங்களா? வாங்கியாச்சுங்க. இதான் பொன்னகராம் பொட்டியா? ரொம்ப அளவா இருக்குல்லடா தம்பி. அளவோ அளவு. இந்தாமா, நீ கேட்டது வாங்கி வந்தாச்சு. வீட்டுக்கு போய் அத்தை கிட்ட சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும். மாப்பிள்ள, நான் வரட்டுங்களா? நீங்க நம்ம ஊருக்கு வரலீங்களா? நம்ம கிராமத்துல கொஞ்சம் ஜோலி இருக்குங்க, நீங்க புறப்படுங்க. சரி, வண்டி கொண்டு போய் வச்சிருங்க. அண்ணா, நீ நந்தினி கூட்டிட்டு ஊருக்கு போ, நான் பண்ணையார் வீட்டுக்கு போய் இது கொடுத்துட்டு வரேன். சரிதான் தம்பி. என்ன செய்யும்? பாட்டு பாடா. ஒரு பாட்டோடு போடுங்களா? வீட்டுலதான். ஏமாமா, ஆள் இல்லாம பொட்டிக்குள்ள இருந்து இப்படி பாட்டு வரும்? அந்த பொட்டிக்குள்ளார ஆளு படுத்துக்கிறான். பொட்டிக்குள்ளையா? சோறு தண்ணி எல்லாம் எப்படி திம்பா? ஒரு கூறு கட்டம். அந்த பொட்டிக்கு மேல பெரிய குழாய் இருக்குதுல்ல, ஆமா. அந்த வழியாத்தான் சோறு தண்ணி எல்லாம் கொட்டுவாங்க. ஓ ஓ. அவங்க பாட்டை கேட்டா குறைஞ்ச போயிடும். இத நான் குடுத்தல இருக்கிற வீடா? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நீங்க தானே, அது உங்களுக்கே தெரியுமே. என்னடி பேச்செல்லாம் குத்தலா வேகமா வருது? உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? குடிய கெடுக்க வந்த பிசாசே, அந்த கன்றாவியெல்லாம் எதுக்காடி கொண்டாந்த? பவுடரு, எண்ணெய், சீப்பு. நந்தினி, 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 நந்தினி. சித்தப்பா, சித்திக்கும் பாட்டிக்கும் சண்டை சித்தப்பா. சித்தி கோபிச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க சித்தப்பா. அப்பா உங்களை தேட போயிருக்காங்க சித்தப்பா. ஏமா, வர வெயிலுக்காச்சும் நந்தினியை பாத்தீங்களா? இந்த உருப்படாத உலக்க தேடுறதுக்கே நேரம் சரியா இருக்குது. நான் பாக்கலப்பா. நான் பார்த்தேன். எங்கப்பா பார்த்த? காத விடுவான். எங்க பார்த்த? பூவரசம் தோப்பகமா போத பார்த்தேன். நந்தினி, நந்தினி, இங்க வந்து உட்கார்ந்துட்ட. என்னாச்சு? உங்க அம்மா எப்படி சூடு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம இப்படி. சரி, எந்திரிச்சு வா. எதுக்கு? பெத்த இருக்கிற உயிர் போறதுக்கா? இது உனக்கு வச்ச சூடு இல்ல. ஒரு எறும்பு கூட கெடுதல் பண்ணாம எல்லாருக்கும் நல்லதா நடக்கிற பாரு. எனக்கு வச்ச சூடு. வா.
ஏன் அவளுக்கு சூடு வச்ச? ஓஹோ, அம்மாவே ஏன்னு கேக்குற அளவுக்கு தயாராயிட்டியா? இவளுக்கு ஏன் சூடு வச்சா கேக்குறேன். தப்பு பண்ணா வச்சேன். கண்ட கர்மத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டா ஊரையே கூட்டி கால் மேல கால் போட்டு அதை கேட்டுக்கிட்டு இருந்தா பிடிக்கல, சூடு வச்சேன். உனக்கு பிடிக்கலன்னா தலையில கள்ளத்துக்கு போட்டு கூட கொண்டுடுவியோ? இதை விட பெரிய தப்பு பண்ணா அதை கூட செய்ய வேண்டாம். தப்ப நீயே செஞ்சா உன் தலையில நீயே கள்ளத்துக்கு போட்டுக்குவியோ? போட்டுக்க வேண்டாம். நான் ஒருத்தனுக்கு பிறந்தவன், போட்டுக்குவேன். இந்தா, இது உன் தலையில போட்டுக்க. நான் ஏன்டா போட்டுக்கணும்? இவளுக்கு கட்டி வச்சதே நீதானே. இவளால இந்த குடும்பம் கட்டி குட்டிச்சவராகுதுன்னா அதுக்கு காரணமே நீதானே. உன்னை இதை நீ போட்டுக்க, இல்ல ஏன் தலையில போடு. ரெண்டு இப்ப நடந்தா உண்டு. ஏய் தம்பி, உனக்கு என்ன ஆச்சு? குர்ரா இப்படி குர்ரா விடுல. காட்டுலயும் மேட்லயும் கல்லுலயும் முள்ளுலயும் அலைஞ்சு என் பொறி வரைக்கும் சம்பாதிக்கிறேன். கள்ளு குடிக்கிறனா இல்ல கண்ணு போய் செலவு பண்றா? நீ பண்ணாத செலவே எல்லாம் தான் அவ பண்றாளே. வாங்கியாந்து கொட்டுறேடா. யாரு கொட்டுற? உனக்கு கொட்டலையா? இவளுக்கு கொட்டலையா? ஒன்னக்கிற போட்டியில பாட்டு கேட்டாங்கிறதுக்காக இவளுக்கு இப்படி சூட வச்சிருக்கே. உனக்கு கொஞ்சமாவது ஈவ இருக்கா? உங்க அம்மா சூட வச்சுட்டு பெருசா பேசுறீங்களே, அவ என்ன பேச்சு பேச உங்களுக்கு தெரியுமா? வாய் மூடல. இருக்கிற சண்டை போதாதுன்னு நீ வேற பெருசாக்குறியா? ஏண்டி உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தாண்டி ஊரே குட்டிச்சவராகுது. வாயில என்ன வருது தெரியுமா? நான் சொல்றேன்டா, அல்ல சரியா போயிடும். போ, போய் படுத்துக்க போ. படுக்கிறதா? இந்த வீட்டுல நான் இருக்கிற கடைசி ராத்திரி இதான். பாகம் பிரிக்கிறதுக்கு முன்னால கடைசியா கேக்குறோம். வீட்டு கூடு வாசப்படி சண்டை சச்சரவு எந்த வீட்டுல இல்ல. அதுவும் இந்த மாமியா மருமக சண்டைக்காக குடும்பம் பிரியலாமா? நல்லா சொல்லி போட்டீங்க ஐயா. என்ன ஆவடையம்மா? என்ன ஏன் கேக்குறீங்க? நாயத்தை கூட்டினானே அவனை கேளுங்க. நேத்து வந்தவளுக்கா பெத்தவளையே உதறிட்டு போறேங்கிறானே அந்த நன்னி கட்டவளை கேளுங்க. என்ன செம்பட்ட? இந்த துள்ளு போட்டு தாண்டி சத்தியம் பண்ணி சொல்லுங்க. என் பொண்டாட்டி மேல உள்ள பிரியத்துல எங்க அம்மா ஒரு சண்டை போட்டு நான் பிரிஞ்சு போக நினைக்கலீங்க. நல்லதோ கெட்டதோ இனிமே இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வரப்படாதுங்க. அதனாலதாங்க சண்டை சண்டைங்கிறானே. அவ பக்க நியாயமா ஏன் பக்க நியாயமான்னு அவனே சொல்லுங்க. ஆறு பக்கம் நியாயம்னு எனக்கு தெரியாதுங்க. டவுன் இருக்கிறவங்க மாதிரி நாவரியமா சந்தோஷமா இருக்கணும்னு கொண்டாடி சொல்றா. அதுவும் நியாயமா தான் படுது. கிராமத்துல இருக்கிறவங்க நாவரியமா சந்தோஷமா இருந்தா குடி கெட்டு போகும்னு அம்மா சொல்றாங்க. இதுவும் நியாயமா தான் படுது. ஆறு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த கருப்பாயத்தருக்கு தண்டிக்கணும். நாமளே சூடு வைக்கிறது பாவம் இல்லைங்களா? அதனாலதாங்க நான் பிரிஞ்சு போயிடு. பாவா புறான் மனசுல உள்ளது அப்படியே கொட்டி போட்டான். இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? என்ன ஆவணையம்மா? கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னு அவன் தலையெழுத்து. நடக்கிறபடி நடக்கட்டும். இந்த கிழவியோட அருமை இப்ப தெரியாது அவனுக்கு. உசுரோட எனக்கு அப்புறமும் இருக்க போறான்ல, அப்ப தெரியும். பிரிச்சு வச்சிடுங்க. எதிர்த்தாப்புல இருக்கிற நிலம் செம்பட்டைக்கு, அதுல அவன் ஊடு கட்டிக்கிட்டோம். அதுக்கு ஈடா மேட்டுக்காட்டு வய 3ல 2 சடக்கி, ஒத்த பனை மரத்து வயலு செம்பட்டைக்கு. ஆடு மாடு இருக்கிற சாமான் சட்டெல்லாம் ஆளுக்கு பாதி. 2 பேருக்கு பிரிச்சு விட்டாச்சு. அது சரிதான். ஆனா எனக்கு அதுவும் சரிதான். வருஷத்துக்கு ஒவ்வொரு பயலும் 1 மடா சோளம் கம்பு ராகி 10 வெள்ளம் அரிசி கொடுத்து போடுங்க. சரிதானா? சரிதானுங்க. ஆமா, பசுமாடு தாயும் கண்ணுமா இருக்க, அதை எப்படி பிரிக்கிறது? மாட்டை நம்ம சடை வச்சுக்கிட்டோம், கண்ணுக்குட்டிய செம்பட்டை வச்சுக்கிட்டோம். சடை மேம்பணமா 5 ரூபாய் செம்பட்டைக்கு கொடுத்து போடு. என்ன ஆவடையம்மா? வயித்துல வச்சிருந்த பாவி நான் தான் அவனை புரிஞ்சுக்கல. அவனை மடியில வச்சுக்கிட்டு இருக்காளே அந்த புண்ணியவதி, அவ புரிஞ்சுக்கிட்டா சரி. எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும்.
நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உள்ள வாங்க. ஊடு நல்லா இருக்கிறோம். உன்ற மனசுக்கு ஒரு குறையும் வராதா பயல. பூசாரியா புண்ணியாசினி ஆரம்பிச்சிடலாங்க. என்ற சம்பட்ட உங்க அம்மாவையும் அண்ணன் குடும்பத்தையும் முறைக்க கூப்பிட்டியா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கூப்பிட்டா வருவாங்களோ என்னவோ. அட வந்தாலும் வரலினாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குதுல்லப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு ஒரு சொல்லு வரப்படாது, போய் கூப்பிடுங்க. அம்மா, அம்மா, வீடு புண்ணியாச்சனம் பண்றேன், எல்லாரும் வந்துருங்க. எனக்கு ஆறு மேலே வருத்தம் இல்லைம்மா. அண்ணா, நீயும் வந்துடுனா. அண்ணி, அண்ணனே குழந்தையும் கூட்டிட்டு நீங்களும் வாங்க அண்ணி. குப்பாயி, எல்லாரையும் நீதான் கூட்டியாகணும். அம்மா, நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு தான் 7 அரிசி போட்டு சோறாக்கிருக்கு. சரி, ஆக வேண்டியதை பார்க்கலாம். எல்லாம் உள்ள வாங்க. வழி விடுங்க. அடடே வாப்பா, என்னடா இன்னமும் காணமே நினைச்சேன். வந்துட்ட. ஆமா மாணிக்கம், துரை வரல? துரை வந்திருக்காரு, கோயில் மேட்ல இருக்காரு. வேட்டைக்கு அப்புறம் தங்க இடம் வேணும் இல்லையா, டென்ட் போட இடம் பாக்குறாரு. கிரகப்பிரவேசம்னு ஊர்ல நீங்க சொன்னது ஞாபகத்து வந்துச்சு. அதான், இதுதான் உங்க மாப்பிள்ளை வீடா? ஆமா மாப்பிள்ள, கும்பிடுங்க. அது என் பொண்ணு. வா மாணிக்கம். சீப்புகார தம்பி ஆறுன்னு சொல்லலையே. ஏற்காடு வெள்ளக்கார துறக்கிட்ட மேனேஜ்மெண்ட் பாக்குறாரு. மாணிக்கோன்னு பேரு, தங்கமான புள்ள. நம்ம ஊருக்கு பக்கத்தூரு கொண்டலாம்பட்டி. நமக்கு சேலத்துல வச்சு பழக்கம். இந்த பக்கமா வேட்டையாட வந்தோம். சேலத்துல இருக்க வெள்ளக்கல் ஃபேக்டரிக்கு ஆள் எடுக்கிறார் துரை. அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க சாப்பிடுவோம். சாப்பாடு ரொம்ப பிரமாதம். எஸ்பெஷலி சாம்பார், இட்ஸ் வெரி டேஸ்டி. உங்க மாப்பிள்ள ரொம்ப கொடுத்து வச்சவரு. இந்த ஊரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் a beautiful place. இந்த ஊர் ஜனங்க they are very kind. ஏமா நின்னுட்டு இருக்க? மாணிக்கத்தை கவனி.
உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா மாணிக்கம் நீ சாப்பிட்டாச்சா? பரவாயில்ல, நீ எழுந்திருப்பா. அப்ப நான் புறப்படுறேங்க. நல்லது, போயிட்டு வரேங்க. சரி. என்னங்க என் ஆசை என்னன்னா அவர் போட்டிருக்காரு அதே போல சட்டை நீங்களும் போட்டுக்கணும். அவரை போலவே கிராப்ல நெளி வச்சுக்கணும். அவரை போலவே நீங்களும் சிரிச்சுக்கிட்டே பேசணும். இந்த கசம்ச தாடி பிசுபு திணிசையெல்லாம் எடுத்துட்டு அவரை போலவே அழகா ஒரு மீசை வச்சுக்கணும். அப்புறம் அவர் மாதிரி ஒரு ஜீப் கார் வாங்கி நம்ம கோடையாவில் வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு போவோம். அப்புறம் அவரை மாதிரியே நாமளும் சேலத்துக்கு குடி போய் அவர் மாதிரியே சொல்லிட்டு தடவுறிய ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் நடந்த என்ன அவனு பாத்துல. கேவலம் இந்த சுண்ணாம்புக்காக. எது சுண்ணாம்பு கேவலமா? இந்த சுண்ணாம்பு நம்பித்தான் என் வியாபாரமே நடக்குது. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இது பாரு, நானு வெயில் மழையில எல்லாம் அலையிறவன். அசதி வந்துச்சுன்னா அப்படியே கையை தலைக்கு வச்சுட்டு படுத்துக்குவேன். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அவளை நினைச்சுக்கிட்டு உரல் அடிக்காத. ஐயோ, இப்பதான் உங்க அம்மாவை மறந்துருந்தேன். பழமொழியை சொல்லி ஞாபகப்படுத்திட்டீங்களா? ரொம்ப முரட்டுத்தனம். அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒன்ன கூட்டிட்டாப்ல. இத வந்துட்டேன். இதுக்குதான் செம்பட்டையன் பொண்டாட்டிய வர சொல்லணும்ன்றது. அவளுக்குதான் இதெல்லாம் தெரியும். நமக்கு என்ன தெரியுது? உன்னை போட்டுக்கிறதோ பின்ன போட்டுக்கிறதோ. காபி சாப்பிடுங்க. உன் முடிவை சொல்லப்பா. பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆனா அது பாடி போட்டிருக்கிற முறை தான் பிடிக்கல. அது என்ன முறை? பாடிய ரவிக்கைக்கு உள்ளார போட்டுக்க சொல்லுங்க. உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அது போதும் விடு. செம்பட்டை திலாய்க்கு வாங்கியாண்டியே, அதே மாதிரி பாடியும் பாவாடியும் எனக்கும் வாங்கியா. Manikam, tell them to sing a song. தோறவங்கள பாட சொல்றாருப்பா. மழையும் வர பாக்குதடி, மோகம் பிறக்குதடி, மோகனாங்கி மையலிலே. Sir, somebody has come. Sir, he is Chambatai. Semputai, hello. தோரா வணக்கம் சொல்றாருப்பா. கும்பிடுங்க. She is his wife, Nandini. Very pretty girl. How do you do? கூப்பிட்டு அனுப்புனதா சொன்னாங்க. அதான் தோரா ஃபேக்டரிக்கு ஆள் எடுக்கிறாருல்ல, எல்லா ஊர்லயும் சொல்லி ஆளுக்கு ஏற்பாடு பண்ணும். Sir, we will appoint him as our agent. He knows everybody in all the surrounding villages. Very well. We will pay him a commission and make him rich. ஃபேக்டரிக்கு ஆள் பிடிச்சு கொடுத்தா நிறைய கமிஷன் தரேங்கிறாரு. உங்களை பணக்காரனே ஆக்கிறேங்கிறாரு. கூட வியாபாரத்தை விட்டுடுங்க. எனக்கு ஒத்துக்கங்க. சுமார் என் வியாபாரத்தை நம்பி 7 டூர் இருக்கு. வேற பேச்சு இருந்தா பேசுங்க. நம்ம சேலத்துக்கே குடி போயிடலாம். சுமார் அதெல்லாம் முடியாதுங்க. சரி, வியாபாரத்துக்கு போற ஊர் பக்கம் இப்படி ஆள் எடுக்கிறான்னு சொல்லலாம்ல. அது வேணா ஆராய்ச்சி கேட்டா சொல்லணுங்க. பாசம்பட்டா உட்காரு. பாக்கி பணம் அப்படியே நிக்குது. அடுத்த வாரம் தரம்பா. இந்த பால் செட்டு வியாபாரத்துல ஒண்ணும் கட்டுப்படி ஆகல. கையில காசு தங்கறது இல்ல.
நீதான் டவுனுக்கு போறிய, ஒரு வேலை இருந்தா சொல்லம்பா. சேலத்துல வெள்ளக்கல் கம்பெனியில ஆள் எடுக்கிறாங்க. துரை நம்ம ஊர்ல வந்து கொட்டாய் போட்டுருக்காரு. நீங்க வேணா போய் பாருங்களேன். நிஜமாவா? என்ன கூலி தருவாங்க? விடிய கால போனா பொழுது சாய வந்துடலாம். 12 நாள் தருவாங்களாம். 12 நாளா? அடே அப்பா, நாளைக்கே போய் துறையை பாக்குறேன். உன் பேர் என்னப்பா? பழனிங்க. பழனி. எந்த ஊரு? தேனாத்தங்கரைங்க. செம்மட்டையன் சொன்னானா? ஆமாங்க. அப்படி பண்ணல. சரிங்க. உன் பேர் என்னப்பா? கருப்பட்டிங்க. Manikam, எஸ் சார். what's his name? கருப்பட்டி. What does that mean? இட் மீன்ஸ் பாம் சுகர். Palm sugar? இந்த ஊர் தானே? பக்கத்து கிராமம் மருதூருங்க. துறை வேலைக்கு ஆளுகிறத செம்பட்டுன்னு சொன்னானுங்க. துரை ஃபேக்டரியில 3 வருஷத்துக்கு வேலை செய்யணும். சம்மதமா? சம்மந்தானுங்க. கையெழுத்து போட தெரியுமா? கை நாட்டுங்க. அப்படி பண்ணல. உன் பேர் என்ன? Manikam, Yes, sir. just one thing. Make an agreement with these people and get their signature on stamped paper. We will send them to Burma. But sir, I have told them that we are giving them work in Salem Stone Factory. Don't worry about that. We will manage to send them to Burma, but don't tell them about it right now. Otherwise, they may not come with us. Okay, sir. செம்பட்ட? செம்பட்ட? யாரு? செம்பட்ட இல்ல? அவரு வியாபாரத்துக்கு போயிருக்காரு. நான் ஊருக்கு போயிருந்தேன். உங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சாரு. உள்ள வாங்க, காபி சாப்பிட்டு போகலாம். By all means. இந்தாங்க காஃபி. வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. I like it. நீங்க அப்பப்ப இங்கிலீஷ் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒண்ணுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்கல. என்னங்க இது? நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறது. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க எப்படி கூப்பிட சொல்றீங்களோ அப்படியே கூப்பிட்டா போச்சு. நந்தினின்னு. ஆமா, அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஓ, ஐ எம் சாரி நந்தினி. காஃபி நினைப்பிலே அதை மறந்துட்டேன். உங்க 2 பேரையும் மாரியம்மன் பண்டிகைக்கு ஊருக்கு வர சொன்னாரு. நல்ல வேளை நீங்க அவரை பார்த்தது இல்லைன்னா வீணா அவருக்கு ஒரு நட. அப்ப நான் கிளம்புறேங்க. இந்த தடவை துரை வரல, நான் கோயில் மேட்ல தான் இருப்பேன். அப்ப நான் போயிட்டு. என்னது? ஒண்ணு இல்ல, பண்ணையார் பையன் கொடுத்தது. இது நானா? இது என் புருஷனா? லவ்லி. பாய். பாத்தியால? பார்த்தேன். இது எதுல போய் முடியுதுன்னு பாப்போம். என்னங்க, நம்ம வீட்டுக்கு இப்பதான் ஒருத்தர் வந்துட்டு போனாரு. யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு வாசனை வருது. புனுகு பூனை வந்திருக்கும். பூனை ஒண்ணும் வரல, புனுகு பூசின ஒருத்தர் வந்தாரு. துரைக்கிட்ட வேலை பாக்குறாரு மாணிக்கம், அவரு வந்தாரு. மாணிக்கு எதுக்காக வந்துட்டு போனாரு? பண்டிகைக்கு நாம 2 பேரும் ஊருக்கு வரணுமா. மாணிக்கத்துக்கிட்ட அப்பா சொல்லி அனுப்பியிருக்காரு. ஐயோ, வியாபாரம் எல்லாம் இப்ப எக்கச்சக்கமா பெரிய போச்சு. நான் எப்படி வருது? இப்படி சொன்னா எப்படிங்க? பாரு, இப்ப என்னால அப்படி இப்படி அசைய முடியாது. அப்போ நான் மட்டுமா போறது? அப்ப ஒண்ணு செய்ய, மாணிக்கு இப்ப நம்ம ஊர்ல தான் இருக்காரு. ஆமா. அவர் போறப்ப நீ அவர் கூட சீப்பால் போயிட. நான் மட்டுமா? பாரு, நம்ம 2 பேர்ல ஆர்வத்தில் வரலன்னா உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. நீயாவது போயிட்டு வாயா. என்ன இது, இந்த வண்டியில வந்திருக்கீங்க? ஜீப் கார் இல்லையா? ஜீப் கார துரை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இருக்கிறது இந்த வண்டி தான்.
உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உட்காருங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இங்க ஒரு அழகான இடம் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அன்னைக்கு என் பேரையும் என் பொண்டாட்டி பேரையும் இதுல எழுதுங்க. அதுல என்னடா பொண்ண காணோம்? அதுல கறி புடிச்சு போச்சு. எதுல? நந்தினி. ஏய், விளக்கு போக பட கறி புடிக்க தாண்டா செய்யும். பாரு, அதுல விளக்கு போக படவும் படாது, கறி புடிக்கவும் படாது. அப்படி எழுது. அது எப்படா முடியும்?
செம்பட்ட இங்க வாயேன். எனக்கு எவ்வளவு இருக்கும்? 40-45 வயசு இருக்கும். அதையா கேட்டேன். பாடியில விக்க எனக்கு எவ்வளவு விலையில இருக்கும்னு கேட்டேன். உங்களுக்கு பாடியில விக்குமா? என்னடா அப்படி கேட்டுவிட்ட? நான் குமரியா இருந்தப்போ நீ பாத்துருக்கணும். இத போட்டதுக்கு அப்புறம் பாருடா. அடேடே, இன்னும் காணுமே நினைச்சிட்டு இருந்தேன். வந்துட்டியா? இப்ப அல்ல வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குதுங்க. நடந்து நடந்து எங்க காலை போயிடுச்சுங்க. நீ இந்த பக்கம் வரவே என்னதான் நோம்பி பலகாரம்லாம் எடுத்துட்டு வந்தேன். இத கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடு. இந்நேரம் ஊர்ல இருந்து வந்திருப்பான்ல. நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள வந்துருவாங்க. தில்லாயி, இந்த பலகாரத்தெல்லாம் மடியில் தான் வச்சிருக்கிற. ஐயோ, என்ன பிள்ளை வச்சு? மடியில வச்ச என்ன ஆட சொல்லி குடத்துக்குள்ள வச்ச மறந்து போய் கிணத்துல விட்டுட்டேன். அடிப்பாவி, என்ன காரியம் பண்ண? வதந்துகிட்டு தாமா இருக்கு. சீக்கிரம் எழுங்க, சீக்கிரம் எழுங்க. நல்ல வேலை. உன் பொண்டாட்டி கொடுத்து வச்சதான்ப்பா. இந்தா. அவ திங்கனாமனு கிணத்துக்குள்ள போயிட்டு நனையாம வந்திருக்கு பாருங்கம்மா. மறக்காம உன் பொண்டாட்டி கூட்டிட்டு இவ கண்ணாலத்துக்கு வந்துரு. என்ன நான் இல்லாம இது கண்ணாலங்களா பாருங்க. டேய், நந்தினி, நீ எப்ப வந்த? காத்தால பழைய சொத்து நேரத்துக்கே வந்துட்டேன். எங்க அப்பா தான் என்ன கொண்டு வந்து விட்டாரு. அவரும் நானும் இத சேலத்துல வாங்கினோம். கேஸ் லைட்டு. ஐ, கண்ணை பறிக்குது. நம்ம லாந்த லைட்டு இப்படி கண்ணை பறிக்காது. அது கண்ணை பறிக்காது, இவ்வளவு வெளிச்சமாவும் இருக்காது. அது இருக்காது. மறந்தே போயிட்டனே. கண்ணை முடிக்க, நல்லா முடிக்க. மூடிட்டேன். கைய நீட்டு, 2 கையும். இப்ப கண்ணை திறந்து பாரு. சீச்சி, இந்த ஊசி போன பலகாரத்தை யார் திம்பா? மாணிக்கா, ஏலே மாணிக்கா. அப்போ இத தின்ன நல்ல மனுஷன் இல்லையா? அண்ணியாரம்மா எவ்வளவு பிரியமா கொடுத்திருப்பாங்க. என்னங்க எதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறீங்களே? நிஜமாவே ஊசி போனதுன்னு நினைச்சுதான் தூக்கி எரிஞ்சிட்டேன். ஏடி தங்காயி, அது என்னடி புடவை கண்ட காலுக்கு கீழே தொங்குது? தொடப்ப எதுக்குடி? அதுலயே கூட்டி பெருக்குடி. நோதாரி முண்டை தூக்கி கட்டி வேலை செய்யடி. என்னடி தடுமாறுற? புடவைக்குள்ள இன்னொரு புடவையா? என்னடி அநியாயமா இருக்குது? எங்கடி வாங்கின? செம்பட்டை என்கிட்ட வாங்கின. இந்த வியாபாரம் வேற பண்ண ஆரம்பிச்சுட்டானா? யார கேட்டடி வாங்கின? தொடப்ப கட்ட உங்க மகனை கேட்டுதான் வாங்கினேன். ஏண்டா இத வாங்க நீயா பணம் கொடுத்த? இல்லம்மா, லவுக்க வேணும்னா அதுக்கு தான் பணம் கொடுத்தேன். லவுக்க வேற வாங்கி வச்சிருக்காளா? ஏண்டா என்ன கேட்காம நீ எப்படிடா பணம் கொடுத்த? ஏத்தன மொத்தமா. அட மாரியாத்தா, செல்லாயி மவளா நீ லட்சணமாத்தான் இருக்கு. சீக்கிரம் தயாராயிடு. தாத்தா நான் இருக்க. முதல் ஆசீர்வாதம் நான் தான். சுகமாத்தான் இருக்கு. தாத்தா, நீர்வருத்தியே பேசி முடிச்சுடலான்னு பார்த்தா எப்படி? வேற என்னதான்டா பண்றது? செம்பட்டிங்கிட்ட பாடி பாவாடை லவுக்க வாங்கி கொடுக்கறது. நான் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாடிங்கிறாங்களே, அது எப்படிதான் இருக்கும்?
அது எப்படி இருக்கும்? அது அதுக்கு ஏத்தபடி இருக்கும். அது என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ணாது, நேன்னு இருக்கும். ஆமா, நம்ம அத்தப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டான், ஆனா இன்னும் கொடுக்கல. உனக்கு எப்படா தெரியும்? செத்த முந்தி எரிபாட்டில என்கிட்ட காட்டினானே. அட என்ன, அவனை கையோட இங்க கூட்டி வந்துடக்கூடாது? கூட்டியாந்திருக்கேன், வெக்கப்பட்டுக்கிட்டு மறைஞ்சு நிக்கிறான். அட இதுல வெக்கப்படுறதுக்கு என்னடா இருக்கு? அவனா போட்டுக்க போறான், அவன் முன்னாடி தானே போட்டுக்க போறான். அத்தப்பா அத்தப்பா, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்திர பண்டம் 6 வீட்லயும் இல்ல புள்ள. ஆமாங்க, மனுஷன் காலத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கணும். நாகரிகமா இருக்கிறதும் உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதும் தப்புங்கிறாங்களே, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. போட்டிருக்கிற துணியும் உடம்பு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, மனசுதான் சுத்தமா இருக்கணும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? எப்படி இருக்க? விளக்கணம் குடிச்ச மூஞ்சி மாதிரி. நான் இப்போ ஒரு உசிர்காரி இல்லையே. அப்படின்னா 2 சிறுகாரி ஆயிட்டியா? உங்களுக்கு பையன் வேணுமா பொண்ணா? எனக்கு பொண்ணுதான் வேணும். அந்த கருப்பாயை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பையன் தான் வேணும். அப்படின்னா நமக்கு ரெட்டை குழந்தைதான். இது உன் பையனுக்கு, இது என் பொண்ணுக்கு. மூன்றா வெயி வெயி வா பன்னெண்டு திருச்செங்கோட்டம். என் பொண்டாட்டி பத்தி என்னடா சொன்ன? அவ முந்தானியில நிறைய மண்ணுன்னு சொன்னேன். ஏன்டா பதற? வெள்ளக்காரங்கிட்ட வேலை செய்யறானே மாணிக்கம், அவனுக்கும் பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊரே தான் பேசுது. என்ன சொன்ன? அயோக்கிய பயலே, உடம்புல குளிப்பாடா? நாக்கு தடிச்சு பேசுற, அதே நாக்கை இழுத்து வச்சு வெட்டி போடுவேன். பாவம் அப்ராணி, ஒரு அம்புதும் போகாத. போடா செம்பட்ட, அவன் கிடக்கிறான், நீ போமா. நான் சொல்றேன்ல, போடா கண்ணு, போமா போ. என்னங்க, என்ன ஆச்சு? என்ன உடம்பெல்லாம் மண்ணு? எனக்கும் அந்த திருச்செங்கோடனுக்கு சண்டை. சண்டையா? உங்களுக்கு தான் கோவமே வராதே. அவன் என்ன பத்தி பேசின பரவாயில்ல, உன்னை பத்தி கேவலமா பேசலாம். என்ன பத்தியா? என்ன பேசினா? முந்தானையில மண்ணா. முந்தானையில மண்ணா? வாசு பெருக்கிறப்ப எல்லா பொம்பளைகளுக்கும் தான் முந்தானையில மண்ணு படுது. இதுல கோவத்துக்கு என்ன இருக்கு? உனக்கு இது புரியாது. இங்க எல்லாம் அதுக்கு அர்த்தமே வேற. உன்னை பத்தி தப்பான அர்த்தத்துல சொல்லியிருக்கான். அப்படியா சொன்னா? அவன் பல்ல கட்டி கையில கொடுத்துருக்க வேண்டாம். சரி சரி, வாங்க சாப்பிடலாம். என்னங்க இது, செம்பட்டி இன்னும் காணுமே? அவன் எப்ப வந்து வேலையெல்லாம் கவனிக்கிறது? அம்மா. அடடே, வா செம்பட்ட, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். உனக்கு ஆயுசு 100பா. எனக்கு எதுக்குமா 100 ஆயுசு? ஏன்பா அப்படி சொல்ற? என்னடா இவன், கண்ணளவெல்லாம் தலைக்கு மேல இருக்கு. பந்தல் போடணும், பள்ளிக்கூடத்துல போய் நாக்காளி கொண்டாடணும், அருமைக்காரரை கூட்டியாரணும், எவ்வளவு வேலை இருக்கு. செஞ்சுட்டா போச்சுங்கய்யா. இந்த பாருப்பா, நீ ஊருக்கு போயிட்டு வந்துரு. கண்ணால முடியற வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்கணும். செம்பட்ட, கண்ணாலத்துக்கு உன் பொண்டாட்டியா கட்டாயம் கூட்டியாந்துரு. ஆகட்டும். செம்பட்ட, இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி கதை சொல்றதும் இல்ல, பாட்டு பாடுறதும் இல்ல. ஒரு பாட்டு பாடு செம்பட்ட.
என் பாட்டே பெரிய பாட்டா இருக்கு. நான் எந்த பாட்டை பாடுறது? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சைமலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சைமலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா? பட்டியில மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல. அடி சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல்ல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சைமலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை. அத சத்தியமா நம்ப மனம் ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சைமலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு சங்கரையா தின்னதுன்னு சொன்னாங்க. சங்கரையா தின்னிருக்கா நியாயமில்ல. அடி சித்தகத்தி பூவிழியே நம்பவில்லை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சைமலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சைமலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா? டேய் முத்தா, அதை எடுத்து கொடுடா, எனக்கு விளையாடவே தெரியல. ஆட தெரியாம ஏன் வந்தேன்? டேய் நீ குத்துறா முதல்ல. சம்பட்ட, அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கற? அந்த நொங்கு கல்லை எடுத்துட்டு வாப்பா. என்னடி இது? விடிஞ்சா கல்யாணம், பம்பரம் விளையாடிட்டு இருக்கியே. ஓமா, நாளை இருந்து தானே விளையாட கூடாதுன்னு சொன்னேன். நல்லா இருக்குதுடி, யாராவது பாத்திர போறாங்க.
வாடி உள்ள. போம்மா வரேன். ஐயோ சம்பட்டா இங்க வா. இந்த ஆட்டு தாடு. அடி தில்லாயே இங்க வாடி. இந்த வந்துட்டேம்மா. சம்பட்டியா அந்த நுக்கலை கொண்டு வாப்பா கட்டலாம். இந்த வந்துட்டேன். இந்தாங்க. கட்டுற மேல ஏன்டே தர்ற? செம்பட்ட சோறு வந்து போச்சு, கஞ்சி வடிக்கணும். 2 சாக்கு எடுத்தா. நான் வந்துட்டேன். செம்பட்ட வந்து விட்டாச்சு, பரிமாறணும் ஓடியா. இத வாரணுங்க. சம்பட்ட சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நம்ம பெரிய வீட்டு கதவு திறந்து விடுப்பா. இத போயிட்டு இருக்குங்க. செம்பட்ட அருமக்காரரியும் குதிரைக்காரனையும் கூட்டம். இதா கூட்டியாருங்க. சம்பட்ட நீ வேலை செஞ்சது போதும். மத்தியானம் கூட ஒண்ணுமே சாப்பிடல. அப்படி ஒண்ணு நீ பசியோட வேலை செய்ய வேண்டாம். முதல்ல சாப்பிடு. செம்பட்ட நீ இங்கே இருக்க, உன்னை பஞ்சாயத்துல கூட்டியார் சொன்னாங்க. பஞ்சாயத்துல என்ன கூப்பிடுறாங்களா? நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை கையோட கூட்டியார் சொன்னாங்க. புறப்படு. நான் என்னத்து நான் ஏன் சொல்ல போறேன்? வேடிக்கை பார்க்க கூட நான் பஞ்சாயத்து பக்கம் போனதே இல்லை. மணியக்காரங்களாம் காத்துட்டு இருக்காங்க. வரப்போறியா இல்லையா? மணிக்காரங்கள எனக்காக காத்துக்காங்களா? இத வந்துட்டேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போப்பா. முடியாதுட்டமா. முடிக்கிற மொழியை பாரு, திருட்ட மொழி. நம்ம கிராமம் கட்டதுக்கே காரணம் இவன் தான். என்னமோ லவிக்கையா பாவாடையா வெள்ளையா ஒரு மாவு பகுடர் அத கொண்டாந்து வித்து ஊரையே கெடுத்து விட்டான். என்னமா பாடியாம நம்ம தங்காய போட்ட பட்ட பகல கட்டைய போறவ கைய புடிச்சு எடுத்துட்டான். மானமே போச்சு. இது வரைக்கும் இந்த கிராமத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். அது மட்டுமா, வெள்ளக்காரனுக்கு வேலைக்கு ஆள் சேர்த்து விட்டா அந்த கங்காணி போய. அவன் என்னடான்னா சேலத்து வேலைக்கு ஆள் எடுக்கிற கூட்டிட்டு போய் பர்மாவுக்கு கப்பல் ஏத்தி விட்டான். என்னப்பா பயணி வேற சொல்லுப்பா. கொஞ்சம் ஏமாந்தா என்னையும் பர்மாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் தப்பிச்சு வந்தா பெருமாடா போச்சுங்க. இத்தனை அவமானத்துக்கு இவன் தான் காரணம். கிராமத்து கட்டுப்பாட்டையே கெடுத்துட்டான். நியாயத்தை வச்சு ஏன்டா விசாரிக்கணும்? இவன் இடுப்பு முடிக்கலாம். அவனை நியாயம் பேச வந்த இடத்துல கை பேசப்படாது. சொல்றத சபையில சொல்லுங்கப்பா. இவன் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை என்னங்க? என்ன சம்பட்ட என்ன சொல்றதுக்கெல்லாம்? சாமி எல்லாரும் அதை வாங்கியாந்து கொடு, இதை வாங்கியாந்து கொடுன்னு சொன்னாங்க. என் வியாபாரம் அதானுக்குள்ள வாங்கியாந்து கொடுத்தேன். லவுக்கு பாடி போடுறது தப்புன்னு எனக்கு தெரியாது சாமி. இந்த சம்பட்ட தப்பு தப்புதான். 50 ரூபாய் அபராதம். கோயிலுக்கு பணத்தை கட்டிடு. ரூபாய் போடாதுங்க, 100 ரூபாய் போடுங்க. 100 ரூபாய் போடாதுங்க, 200 ரூபாய் போடுங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சாமி போவேன்? பஞ்சாயத்து தீர்ப்புப்படி பணத்தை கட்டிடு. அவ்வளவு பணம் என்னால கட்ட முடியாது சாமி. ஏண்டா முடியாது? லவுக்க பாடியெல்லாம் வித்து பணம் வச்சிருக்கீல்ல? கட்டுறா நாயே, நிறுத்தா. எவனாவது அவன் மேல கைய வச்சுங்க, உடனே உருவி அம்மனுக்கு மாலை போட்டுருவேன். பஞ்சாயத்துக்கு அவன் எவ்வளவு பணம் கொடுக்கணும்? இந்தாங்க. இவன் தப்பு பண்ணிட்டான்னு குத்த வச்சீங்களே, இவன் கிட்ட பாடிய லௌக்கியம் வாங்கின உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு ஏன் குத்த வைக்கல? அவளுங்க கேட்டுத்தானே இவன் வாங்கியாந்தா. உங்க வீட்டு பொண்டு பிள்ளைகளை அடக்க முடியாம மீசைய முறிக்கிட்டு நியாயம் பேச வந்துட்டீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? பட்டணத்து செய்தியெல்லாம் வந்து சொல்லுவான், கூடியிருந்து எல்லாரும் கேட்பீங்க. அதே மாதிரிதான் வெள்ளைக்காரன் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா வந்து சொன்னான். அப்படியே சொன்னாலும் கேட்கிறவன் புத்தி எங்கேயா போச்சு? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே வேலைக்கு போனா. அது போனவன் தப்பா இல்ல சொன்னவன் தப்பா? வெள்ளைக்காரங்கிட்ட வேலைக்கு போனவங்க ஊர் பஞ்சாயத்து கிட்ட அனுமதி வாங்கிட்டா போனாங்க. பண்ண வேலைக்கு ஆள் இல்லாம தவிச்சப்பா ஊர் பஞ்சாயத்து எங்கேயா போச்சு? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, இவ இல்லாட்டியும் வார நாகரிகம் வந்துகிட்டு தான் இருக்கான். டவுனுக்கு கூடி போறவன் போயிட்டு தான் இருப்பான். இந்த ஊருக்கு வேணா நீங்க கட்டுப்பாடு போடலாம், உலகத்துக்கே போட்ட முடியும். காட்டு மிராண்டி பசங்க. நீ வாசம் பெட்ட
இப்படியா செய்வாங்க? இடிஞ்சு போயிட்டான். சாப்பிடுப்பா. சாப்பிடு சம்பட்ட. மனசு சரியில்லைம்மா, என்னால சாப்பிட முடியாது. சரி சரி விடுங்க. அவன் இழகுன மனசுக்கு இதை தாங்கிக்க முடியல. கொஞ்சம் தனியா விட்டீங்களா எல்லாம் சரியா போயிடும். சம்பட்ட, நீ முடிஞ்சா சாப்பிடுப்பா, இல்லைன்னா போய் படுத்துக்கப்பா. வாங்க நீங்க. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னு அவன் தலையெழுத்து. நடக்கிறபடி நடக்கட்டும். இந்த கிழவியோட அருமை இப்ப தெரியாது அவனுக்கு. உசுரோட எனக்கு அப்புறமும் இருக்க போறான்ல, அப்ப தெரியும். நாகரிகமா இருக்கிறதும் உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதும் தப்புங்கிறாங்களே, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. போட்டிருக்கிற துணியும் உடம்பு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது, மனசுதான் சுத்தமா இருக்கணும். என் பொண்டாட்டி பத்தி என்னடா சொன்ன? அவ முந்தானியில நிறைய மண்ணுன்னு சொன்னேன். ஒரு உசிர்காரி இல்லையே. அப்படின்னா 2 சிறுகாரி ஆயிட்டியா? உங்களுக்கு பையன் வேணுமா பொண்ணா?
வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, எங்கடா செம்பட்டைய காணோம்? இங்கதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமே ஒரு அல்லிகப்பு கொடுத்த அல்லிகப்பு வாசம் அண்ணன் வந்துருமுடோ. அண்ணார் வீட்டு கண்ணாலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கு. சீக்கிரம் குடிச்சுட்டு ஓடணும்டோ. அண்ணே இன்னைக்கு ஒருக்கவே வந்துட்டியா? அப்படியே மூக்கிறே. இன்னைக்கு மூச்சை பிடிச்சுக்க. 1 2 3 4 5 6 வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம்மா. வாங்க. பொண்ணு வைக்கப்படுறா. 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 ஓம் த்வந்தே ராஜா குரு த்வந்தே ராஜா ப்ரஹஸ்பதிகே. மாங்கல்யம் தந்து நானேரா மம ஜீவன ஹேதுனாம். செத்துட்டானுங்க. என்னடா சொல்ற? எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டே. என்ன தனியா போயிட்டேன். செம்பட்டுக்கு என்னையாச்சு? என்னையாச்சு? என்னையாச்சுயா? செம்பட்டி ஏன் செத்தா? திருச்செங்கோட்டானுக்கு இவனுக்கு சண்டையாச்சே. ஒருவேளை திருச்செங்கோட்டா இவனை அடிச்சு கொண்டுட்டானோ? பொண்டாட்டி ஒரு மாதிரின்னு சொன்னாங்களே, அதனால மனசோடஞ்சு செத்துட்டானோ? தங்கமான பிள்ளையாச்சே, இவனுக்கு இந்த நிலைமை வரணுமா? வெத்தலை வெத்தலை வெத்தலையோ, வெத்தலை வெத்தலை வெத்தலையோ.